Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னா மாங்காய் குழம்பு. அதுவும் வந்து பச்சை மாங்காயில் எப்படி குழம்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க. ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதோட வெட்டி வச்ச மாங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பான மாங்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சது சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். அந்த மாங்காய் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். வரத்துக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேஸ்ட் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 4 to 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் நல்லா அரைஞ்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய் குழம்பு நல்லா தண்ணிலாம் கொதிச்சு தண்ணி வற்றி போய் நல்லா மாங்காய் வெந்து கிடச்சிருக்கு. இதை நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து மாங்காவே நம்ம சேர்த்த மாதிரி தெரியக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கொஞ்சம் காயம் சேர்க்குறேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மாங்காவோட அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். நீங்கள் வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கனால நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான இதெல்லாமே வந்து ரெடி ஆயிரும். லைக் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிச்சோடனே நம்ம மாங்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். அதுவும் வந்து ப்ரௌன் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.